அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மிக நீண்ட நாள் பிறகு மறுபடியும் ஒரு பதிவிலை உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் உங்க கூட என்ன கருத்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், யார் உண்மையான பணக்காரன்? அமைதியாக எப்படி செல்வத்தை சேர்ப்பது? பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தெரியாம எப்படி பணக்காரன் ஆகிறது? எது உண்மையான வெல்த்? யார் உண்மையான பணக்காரன்? பணக்காரனாக்கா அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? பணம் யார் கையில வந்து சேரும்? இந்த மாதிரியான சில சுவாரஸ்ய விஷயங்கள் எல்லாம் நான் உங்க கூட நான் பகிர்ந்து போறேன். எல்லார்கிட்டையும் போய் பணம் சேர்ந்துடாது. பணம் ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்துன்னா அது அவங்ககிட்ட வந்து நிலைச்சு நிற்கணும். சில பேர்கிட்ட பணம் போய் சேர்ந்து பார்க்கும், அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும். அவனுடைய செயல்பாடு வந்து தன்னடக்கமாவோட இல்லைன்னு வச்சுக்க, பணம் வந்து முன்னாடி வாசல் வழியா வந்தது பின்னாடி வாசல் வழியா போயிடும். பணத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஒருத்தனுடைய கேரக்டர் நல்லா அமைஞ்சாதான் அவங்ககிட்ட பணம் தங்கும். ஓகேங்களா? இது என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மையா புரிந்து கொண்ட சில விஷயங்கள். ஓகேவா? எத்தனையோ பேர் பணக்காரரா பணம் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் அதை வச்சு படிச்சாங்களன்னா இல்லை. எல்லாத்தையும் பாதியில விட்டுட்டு கட்சியில வந்து ஓட்டாண்டியா போனவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்போ பணம் யாருக்கிட்ட தங்கும், யார் உண்மையா பணக்காரர் ஆவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். நீங்க உண்மையிலேயே பணக்காரரா ஆகணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, இந்த சொசைட்டியிலிருந்து உங்களை வந்து நீங்க தனிமைப்படுத்திக்கணும். இந்த சொசைட்டியினுடைய கண்களுக்கு நீங்கள் புலப்படவே கூடாது. நம்ம ஒரு பெரிய பந்தா காட்டிக்கிட்டு நம்ம பெரிய ஆளு அப்படின்லாம் இந்த சொசைட்டியில வந்து நீங்க காட்டிக்கவே கூடாது எந்த ஒரு நிகழ்விலையும். அப்படி பதுங்கினாப்புல இருக்கணும். பதுங்கினாப்புல யாருக்கும் தெரியாம இவங்ககிட்ட பணம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியே நம்மளுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கணும். குடும்பத்துல வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல மகிழ்ச்சி நிலவணும். கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா இந்த இந்த மாதிரி குடும்ப பிணைப்புல ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு அமைதி இருக்கணும். எப்பவுமே ஒரு வீட்டுல வந்து சண்டை சச்சரவாகவே நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்க, அந்த வீட்டுல வந்து இருக்கிறவங்களுடைய மனநிலை நல்ல மனநிலையா இருக்காது. அப்போ அந்த வீட்டுல வந்து செல்வம் தங்காது, பணம் தங்காது. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த மனநிலை அந்த வீட்டுல உருவாகாது. என்னடா அது எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் அந்த சண்டையை தீர்க்கிறதுலயே மொத்த டைமும் போயிடுமே கண்டி அந்த வாழ்க்கையை வந்து வளர்ச்சி பாதைக்கு கண்டிப்பா கொண்டு வரவே முடியாது. அப்போ ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் அது செல்ல வேண்டுமேயானால் அந்த வீட்டில் அமைதி இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற மனப்பான்மை இருக்க வேண்டும். அதை போன்ற வீட்டில்தான் நீங்கள் செல்வத்தை சேர்க்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் சும்மாவே சண்டை போட்டுக்கினேன், உரண்டு இழுத்துக்கினேன், நீ உங்களுடைய மொத்த அந்த நிம்மதியையும் அதுல கெடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க முற்பட்டினாலும் அது கண்டிப்பா நீங்க வந்து முழு வீச்சுல நீங்க அதை செய்ய முடியாது. அதனால நீங்க வாழ்கிற இடத்துல உங்களுக்கு பக்கத்து வீடு அக்கத்து வீடு எதிர் வீடு சொந்தம் பந்தம் இவங்க எல்லாருக்கிடத்துலயும் நீங்க ஒரு இணக்கமான ஒரு உறவை கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதான் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஃபினான்ஷியலா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு நீ மாத்திரம் ஃபைனான்ஸில் வந்து சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. அது சாத்தியமும் அல்ல. கடைகால் நல்லா அது ஆழமாக போட்டினாதான் அதுக்கு மேலே நல்லா பெருசாக வீடு கட்ட முடியும். அந்த கடைகாலுங்கிறது ஒருவருடைய குடும்பம். அந்த அமைதியான வாழ்க்கை இருக்கணும், எளிமையாக இருக்கணும், எல்லாரும் உன்னை வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கணும். வெட்டி பந்தா தேவையே இல்லை.
ஸோ கொஞ்சம் கையில் காசு பார்த்த உடனே அப்படியே சும்மா வெள்ளை வேஷ்டி, கரை வேஷ்டி, சட்டை, அப்படியே வந்து மைனர் சட்டை, கழுத்தில் செயின், அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து விதவிதமாக செயின், அப்புறம் தான் பணக்காரன் காட்டிக்கிறதுக்கு மேலே எடுத்து விட்டுக்கிறது, விரல் ஃபுல்லாக மோதிரம் போடுறது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் 5 விரலையும் மோதிரம் போடுங்கிறான். அவன் இன்னைக்கு போண்டி ஆகிட்டு நர்ஸில் நிற்கிறான். ஒன்றுமே இல்லை, உண்மையான வெல்த்தே இல்லை அவன்கிட்ட. ஆனால் என்கிட்ட வெல்த் இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக 10 விரல் இருந்தாக்கா 10 விரலையும் மோதிரம் போட்டுக்கிறது, தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறது. சும்மா ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே மேசியை நல்லா முடிக்கிட்டு டை அடிச்சுட்டு வெள்ளைன்னு வேஸ்ட் கூட கட்டிக்கின்னு அப்படியே பெரும்படுத்தா அப்படியே போயிட்டு நான் பணக்காரன்னு காட்டிக்கணும். ஸோ எந்த ஒரு பணக்காரனும் அவன் பணக்காரன் என்று நிச்சயமாக வெளியே காட்டிக்கவே மாட்டான். பணம்ங்கிறது, செல்வங்கிறது ஒரு செடியில வேறு மாதிரி, அது கண்டிப்பா வெளியவே தெரியாது. வேறு எவ்வளோ உள்ளவா வந்து ஒரு செடி எப்படி உள்ளவா எவ்வளோ ஆழத்துக்கு வேர் விடுதோ அந்த அளவுக்கு தான் அந்த செடியினுடைய லைஃப் டைம். ஸோ மேலாக்க நீ வேர் விட்டுன்னு வச்சுக்க, உங்களுடைய லைஃப் டைம் எக்ஸ்பெக்டன்ஸ் வந்து ரொம்ப குறையும். அப்போ நீங்க ஆழமா வேர் விட்டு நல்லா ஸ்டெடியா நின்னீங்கன்னா தான் லைஃப்ல வந்து நீங்க செல்வத்தை சேர்க்க முடியும். செல்வம், பணத்தை நீங்கள் கண்டிப்பாக சேர்க்க முடியும். அப்போ வாழ்க்கையில, பர்சனல் லைஃப்ல நீயும் உன் குடும்பமும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களோட நீ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாதான் உனக்கு வந்து நீங்க செல்வத்தை சேர்க்க முடியும். சரி, நான் ஏன் இதை எல்லாத்தையும் சொல்றேன்? பணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பணம் சேர்ப்பதற்கும் செல்வம் சேர்ப்பதற்கும் சொத்து சேர்ப்பதற்கும் நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கும் நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி மேக்கிங் இஸ் பியூர்லி சைக்கலாஜிக்கல். ஸோ பணம்ங்கிறது 99% சைக்காலஜி, 1% தான் கடின உழைப்பும் திறமையும். நல்லா இன்னொரு தடவை சொல்றேன், பணம் சம்பாதிப்பது என்பது 99% சைக்காலஜி, மனதை பொறுத்தது. 1% தான் கடின உழைப்பும் திறமையும். ஓகேவா? அப்போ நம்ம சைக்கலாஜிக்கலா நல்லா இருந்தாதான் நம்ம வந்து செல்வத்தை சேர்க்க முடியும், பணத்தை சேர்க்க முடியும். ஸோ சைக்கலாஜிக்கலா நீங்க ரொம்ப எஃபெக்ட் ஆயிட்டு எப்பவுமே வந்து எரிஞ்சு விழுந்துக்கிட்டு எப்பவுமே அடுத்தவங்களை பார்த்து சண்டை போட்டுட்டு சண்டையும் சச்சரவுமா எலியும் புனியுமா வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் எப்படி செல்வம் தங்கும்? சரிங்களா? அப்போ பணம்ங்கிறது யாருடைய வீட்டில் தங்கும் அப்படின்னா, எந்த வீட்டில் சமாதானமும் அன்பும் அமைதியும் நிலவுகிறதோ அந்த வீட்டில் தான் செல்வம் சேரும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமைதியான ஒரு சிம்பிளான வாழ்க்கையை லீட் பண்ணணும். அதே போல இந்த லக்ஸூரி ஐட்டம்ஸ் மேல இருக்கிற மோகத்தை கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். நல்லா வந்து கழுத்துல கனமா வந்து செயின் போட்டுட்டு 4 பேருக்கு அது தெரியற மாதிரி காட்டிக்கிறது, நல்லா ராயல் என்ஃபீல்ட்ல படன்னு சவுண்ட் போறது, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, கரைப்படியாத வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அதுக்கப்புறம் வந்து ராயில பெருசா நல்லா வீடு கட்டுறது, கார் வாங்குறது, நல்லா லக்ஸூரிய கார் வாங்குறது, இது எல்லாமே உன்னுடைய செல்வத்திலிருந்து அது குறைக்குமே ஒழிய அது உன்னுடைய செல்வத்தை வந்து சேர்க்காது. நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைபிலிட்டிஸ், அது உன்னுடைய செல்வத்தை வந்து குறைக்குமே கண்டி அது உன்னுடைய செல்வத்தை வந்து கூட்டாது. பணக்காரன் எப்பொழுதுமே அவன் பணத்தின் மீது தான் கவனமாக இருப்பானே ஒழிய அவனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸோ லக்ஸுரி மேலேயோ அவன் வந்து ஆசைப்படவே மாட்டான். அப்போ லக்ஸுரி எப்போ வேணும்னா, நீ நிறைய கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிற, அதில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு காரை வாங்கி, அதுவும் சிம்பிளான காரை வாங்கி நீங்கள் ஓட்டுறவங்க தான் வந்து பணக்காரங்க. பணக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் ட்ரெஸ் போடுவாங்க, ரொம்ப லக்ஸூரியாக வந்து ட்ரெஸ் போட மாட்டாங்க. அப்புறம் வீண் பகட்டு பணக்காரர்களிடத்தில் இருக்காது.
வீண் பகட்டு பணக்காரர்களிடத்தில் இருக்கவே இருக்காது. அப்ப நீங்க பணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் எல்லாம் வந்து நீங்க தடுத்துட்டு சிம்பிளா இருக்கணும். சிம்பிள் அப்ரோச்சிங், எல்லாரோடையும் சகஜமா பேசணும். வயசானவங்களோட, ஏழைகளோட, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, சொந்தம் பந்தம், கல்யாணம், காட்சி, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பாட்டி, தாத்தா, எல்லாரோடையும் சகஜமா பழகி, இனிமையா பழகி, இனிமையாக பேசி, எளிமையாக வாழ்ந்து, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் தான் நல்ல வந்து ரிச்சஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கும். ஸோ பகட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போலியான ஒரு வேஷம் போட்டிங்கன்னா அது ஒரு நாளைக்கு வந்து அந்த வேஷம் கலந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நீங்கள் செல்வத்தை சேர்க்க விரும்பினால் உங்களுடைய வாய்க்கு நீங்க பூட்டு போடணும். You should never reveal your next step to anybody else. That must be secret. உங்களுடைய அடுத்த மூவ் உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, ஊர்ல நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் எப்ப சொத்து வாங்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. சீக்கிரட்டா வாங்கிட்ட பிறகுதான் அது மற்றவங்களுக்கே தெரிய வரும். சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, வாயில வந்து ஓட்டாண்டி வாயை வச்சுட்டு டம்ட் அடிக்கூடாது. என்கிட்ட வந்து இவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட வந்து அவ்வளோ இருக்கு, என்னுடைய கட்ஸ் என்னன்னு தெரியுமா அப்படின்னு, நான் இதை பண்ண போறேன், அத்தை பண்ண போறேன், இந்த பிசினஸ் பண்ண போறேன், அந்த பிசினஸ் பண்ண போறேன்னு நீங்க சும்மாவே வெறும் வாயிலேயே வந்து டம்ட் அடிச்சு நிற்கக்கூடாது. ஸோ தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, யாருக்கும் உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் சொல்லவே கூடாது. அந்த நெக்ஸ்ட் மூவ் எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அது உங்களுடைய சக்சஸ்ல தான் அடுத்தவங்களுக்கே அது தெரியணும். யுவர் பிளான் ஷுட் நெவர் பி ரிவீல்டு டு எனிஒன் எல்ஸ். அடுத்தவங்களுக்கு அது எப்படி தெரியணும்னாக்கா, அதை நீங்க அச்சீவ் பண்ணிட்ட பிறகுதான் அது தெரியும். அதுதான் வந்து ஒரு பணக்காரனுக்கான அழகு. பணக்காரர்கள் எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஏன் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அதை சொல்லக்கூடாது அப்படின்னா, நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்க பொறாமையை சம்பாதிச்சுப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, பொறாமையை சம்பாதிச்சுக்குவீங்க. உங்ககிட்ட நல்லாவே பேசுவான், ஆனா பின்னாடி நின்று 1008 கால்குலேஷன்ஸ் போடுவான். பத்தியா, இவன் அடுத்த ஸ்டெப்பு இதை பண்ண போறான் அப்படின்னு என்ன பண்ணுவான்னா, நீ அந்த ஸ்டெப்பை வந்து ஃபார்வர்ட் ஆகிறதுக்குள்ளேயே உனக்கு முன்னாடியே போய் அந்த வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு அவன் வந்து வெற்றி கோட்டையை தூக்கிடுவான். உனக்கு பூஜா காட்டிடுவான். ஸோ அப்போ உன்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அது சீக்ரெட்டா இருக்கணும். சீக்ரெட்டா வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் யாரும் கணிக்கவே முடியக்கூடாது. செஸ்ல வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் எப்படி அடுத்தவங்க கணிக்க முடியாத மாதிரி இருக்குதோ, நீங்க மட்டுமே அதை கணிச்சு அடுத்த மூவை நீங்க எப்படி மூவ் பண்றீங்களோ, அதை போல வாழ்க்கையும் உங்களுக்கு செஸ் கேம் தான். ஸோ யுவர் சீக்ரெட்ஸ், யுவர் நெக்ஸ்ட் மூவ் ஷுட் நெவர் பி ரிவீல்ட் டு எனிஒன் எல்ஸ். ஏன் அதுனா, அது அடுத்தவங்ககிட்ட வந்து பிரச்சனைகளை வளர்க்கும். அடுத்தவங்க வந்து அதுக்கு இது பண்ணுவாங்க. உன் கூட இருக்கிறவங்களே உனக்கு வந்து குழி தோண்டிட்டு வெயிட் பண்ணுவாங்க, நீ எப்போ விழுறன்னு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீ மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, சாதுரியமாக சிம்பிளாக மைண்டு கால்குலேஷன்ஸ் போட்டு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சீக்ரெட்டாக உன்னுடைய வேலைகளை முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பணம் பண்ணுறது அப்படிங்கிறது, சொத்து சேர்க்கறது அப்படிங்கிறது 99% சைக்காலஜி, 1% தான் கடின உழைப்பும் உங்களுடைய திறமை. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி.